Okay, guys. So chapter 5, part 2 lah today. So what we have learned so far. Okay, பார்க்கலாம். First வந்து waveனா என்னன்னு நம்ம பார்த்தோம். Is a disturbance that transfer energy without transferring the matter. அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் wave எப்படி பிரிக்கலாம்னா progressive and stationary. Stationaryனா வேற தொடர்ந்து போகாது அந்த வேவ் ஒரே இடத்துல நிற்கும். ஸ்டாண்டிங் வேவ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரெசிவ்னா தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது ப்ரோக்ரெசிவ் வேவ். ஓகே, அண்ட் தென் அப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரோக்ரெசிவ் வேவ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவும் லாங்கிடியூடினல் வேவும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனோ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனோ பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனோ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனோ பேரலாக இருந்துச்சுன்னா லாங்கிடியூடினல் வேவ். லாங்கிடியூடினல் வேவோட ஒன்லி எக்ஸாம்பிள் வந்து சவுண்டு, இல்லாட்டியும் இந்த மாதிரி இழுக்கிற ஸ்ப்ரிங்கோட வேவ். ஓகே, மற்றது எல்லாமே ப்ரோக்ரெசிவ் வேவ் தான், அதாவது சாரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், அட மெக்கானிக்கல் வேவ், எலக்ட்ரோ மெக்னெட்டிக் வேவ். மெக்கானிக்கல் வேவ் வந்து ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி பண்ணும். ஆனால் மெக்கானிக்கல் வேவ் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படும். ஒரு சாலிட்டோ ஒரு லிக்விட்டோ ஒரு கேஸோ தேவைப்படும். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது நம்ம கண்ணுக்கு நம்ம லைட் வேவ் இருக்குல்ல, லைட் வேவ்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கீழே தான் வருது. அதெல்லாம் வந்து எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. அதனால தான் சூரியன் ஒளினா அந்த லைட்டை சொல்கிறேன், சவுண்ட் இல்லை. அந்த லைட்டு வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக வேக்யூம், ஒன்றுமே இருக்காது, காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அங்கே இருக்கிற ஒளி நம்ம பூமி மூலமாக வர்ற வரைக்கும் வருதுன்னா எந்த ஒரு மீடியமும் இல்லாமல் நம்ம பூமியை வந்து சேருது. அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் வேவ்ல வந்து சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். எம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இட்ஸ் இக்லிபிரியம் பொசிஷன். அப்புறம் வேவ் லெங்த், டூ distance between two successive point in phase. In phase na crash to crash, இல்லாட்டி throw to throw, சமமா இருக்கணும். இல்லாட்டி compression to compression, rarefaction to rarefaction. ஸோ லம்டா வந்து எப்படி பார்க்கணும் வேவ்ல எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் பீரியட்னா டைம் அப்படின்னு அர்த்தம், டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். அப்புறம் ஃப்ரீக்வன்சி படித்தோம். ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு செகண்டில் எத்தனை கம்ப்ளீட் ஆசிலேஷன் செய்ய முடியும். அண்ட் பீரியட்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் f ஈக்குவல் டு 1/t, இல்லாட்டியும் t ஈக்குவல் டு 1/f. ஓகே, அப்புறம் வேவ் ஸ்பீட் v ஈக்குவல் டு f lambda படித்தோம். அப்புறம் அது எப்படி கிராஃபில் பார்க்கணும் அண்ட் கல்குலேஷன்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். குட். இன்னைக்கு நம்ம இந்த வேவ் வந்து எப்படி நவுறுதுன்னு நம்மளால வந்து டைரெக்டாக வந்து சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. ஓகே, வாட்டர் வேவ் இன் மோஷன்ஸ் ஆர் நாட் ஈஸிலி அப்சர்வ் பை த நேக்கட் ஐ. இப்போ வாட்டர் வேவ் அலை அடிக்குதுல, அது பார்க்கலாம். மற்ற வேவ், சவுண்ட் வேவ்லாம் உங்களால் பார்க்க முடியாது, லைட் வேவ் பார்க்க முடியாது. அப்போ நம்ம அதுக்கு அதை படிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம், ஒரு ஆப்பரேட்டஸ் வச்சுருக்கோம் வைங்களேன். அதுக்கு பேர் ரிப்பல் டேங்க்னு சொல்லுவாங்க. அது லேப்பில் இருக்கும். அது வந்து எல்லா வேவும் படிக்கிறதுக்கு இல்லை, டு ஸ்டடி ஒன்லி த வாட்டர் வேவ். ஓகே, ஸோ அந்த வாட்டர் வேவ், அந்த வேவ் நவுற போது அந்த மோஷன் ஃப்ரீஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா வேணும்ல, எப்படி நவுறுது ஒரு செகண்டும். அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்ட்ரோபோஸ்கோப் வச்சுருக்கோம். ஸ்ட்ரோபோஸ்கோப் வந்து என்னன்னா இட்ஸ் லைக் அ கேமரா, ஒரு கேமரா மாதிரி டு ரெக்கார்ட் ஆர் டு கேப்சர் மோஷன்ஸ். அப்போ ஒரு பந்தை நம்ம கீழே போடுறோன்னா ஒவ்வொரு செகண்டும் அது ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 1 செகண்ட் இல்லை எவ்ரி வாட் எவர் டைம் வி அட்ஜஸ்ட். ஓகே, அதுதான் ஸ்ட்ரோபோஸ்கோப்போட ஃபங்க்ஷன், டு கேப்சர் மோஷன்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம என்னத்துக்கு பார்க்குறோம்னா டு ஸ்டடி த ப்ரொபகேஷன் ஆஃப் வாட்டர் வேவ். ப்ரொபகேஷன்னா மூவ்மெண்ட் அர்த்தம். ஓகே, என்னென்னலாம் இருக்கும் ஒரு ரிப்பல் டேங்க்ல அப்படி பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்ட் ஆஃப் கிளாஸ், ரிப்பல் ஜெனரேட்டர், டிஜிட்டல் ஜெனான், ஸ்ட்ரோபோஸ்கோப், மிரர், கிளாஸ் ஸ்க்ரீன், டிப்பர், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ எப்படி இருக்கும் அந்த பொருள் மட்டும் பாருங்க, இது இப்படி தான் இருக்கும். கிளாஸ் ஸ்க்ரீன் இருக்கு, வாட்டர் டேங்க் இருக்கா மேலே, ஓகே, பவர் சார்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸ்ட்ரோபோஸ்கோப் பாருங்க இங்கே இருக்கும், இங்கேன்னு வந்து கேப்சர் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஓகே, ரைட்.
இது இப்படி இருக்கும். இதோட பார்ட்ஸ்லாம் தப்பர்லு அஃபால kamu tengok. அப்ப அந்த இந்த வேவ் கிட்ட இந்த டிப்பர் இருக்கும் பாருங்க. இந்த டிப்பர் தான் வந்து அது வந்து வட்ட வட்டமா போற ஒரு ஒரு வேஃபை உருவாக்கணுமா இல்ல பிளேனா ஒரு வேஃபை உருவாக்கணுமான்னு அந்த டிப்பர்ல தான் இருக்கு விஷயமே. ஸோ பிளேன் டிப்பர்னா அது அப்படியே இதை பாருங்க வாட்டர் வேவ் நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இந்த மாதிரி நேரா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பிளேன் வேவ்னு சொல்லுவாங்க. அதே வட்ட வட்டமா இருந்துச்சுன்னா செக்யூலர் வேவ்னு சொல்லுவாங்க. அப்ப அது எப்படி உருவாகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் டீப்பர். when we use spherical dipper it will produce circular wave. when you use plane dipper it will produce plane wave. இந்த மாதிரி ஓகே. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து லம்டான்னு சொல்லுவோம். சேம் திங் ஃபார் செக்யூலர், ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து லம்டான்னு சொல்லுவோம். அது நான் வெள்ளனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இது வந்து 5.1 இதோட முடியுது. இப்போ 5.2 பார்க்க போறோம். டேம்பிங் அண்ட் ரெசோனன்ஸ். இதுவும் ஃபுல்லாவே தியோரிட்டிக்கலா தான் இருக்க போகுது. நான் சொல்ற அந்த விஷயத்த நீங்க புடிச்சுக்கணும். எப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சிச்சுவேஷன் தரேன் பாருங்க. ஒரு புவாயான் இருக்கு. புவாயான் எல்லாருக்கும் தெரியல, ஒரு ஸ்விங். ஓகே, எனக்கு சரியா வரைய தெரியாது. ஒரு ஸ்விங் இருக்கு. இந்த ஸ்விங்கை வந்து நீங்க மேலே கீழேன்னு ஆட்டுவீங்க, ரைட்டா? அப்ப நார்மலா ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸா இழுத்து ஆட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த ஸ்விங் என்ன ஆகும்? முதல்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல இருந்த இடத்துலயே இருந்துரும். ஓகேயா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல டேம்பிங். ரெசோனன்ஸ் வேற, டேம்பிங். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டேம்பிங்னு சொல்லுவோம். அப்ப அது ஒரு ஒரு ஸ்விங் வந்து மேக்சிமம் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு அப்புறம் இப்படி வருது, அது ஆம்ப்ளிடியூட், ரைட்டா? இல்ல இதுதான் ஆம்ப்ளிடியூட். அதோட அப்புறம் நீங்க டைம் ஆக என்ன ஆகுது? அதோட ஆம்ப்ளிடியூட் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருது. அதோட ஆம்ப்ளிடியூட் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஆம்ப்ளிடியூட் குறையிறத தான் டேம்பிங்னு சொல்றோம். ஓகே, சரி. டேம்பிங் அப்படின்னா என்னன்னு டீடைல்டா பார்க்கலாம். The oscillating system does not continue with the same amplitude. இப்போ நீங்க எதையாவது ஒன்று ஆட்டி விடுறீங்களா, அது அப்படியே ஒரே மாதிரி ஆம்ப்ளிடியூட்ல மெயின்டைன் ஆகாது. ஓகே, நீங்க அப்படியே விட்டீங்கன்னா the oscillating system does not continue with the same amplitude indefinitely, அப்படியே continuous-ஆ, except when the system is oscillating in a vacuum. வெக்யூம் அதாவது இப்போ ஸ்பேஸ்ல வந்து நீங்க போயிட்டு அந்த பாயான ஆட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, 10,000 வருஷம் சென்று நீங்க வந்து பார்த்தாலும் அது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அதுல வந்து காத்து இல்லை. காத்து வந்து அதை வெட்டி விடுறதுனால தான் ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன ஆகுது? குறையுது. ஸ்பேஸ்ல தான் காத்து இல்லையே. ஓகே, சரி. இந்த மாதிரி ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து டேம்பிங் சொல்றோம். டேம்பிங் இஸ் வாட் இஸ் இதான் அதோட மீனிங். ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட் in an oscillating system due to loss of energy. ஓகே, ஆம்ப்ளிடியூட் ஏன் குறையுது? எனர்ஜி குறையுது. எனர்ஜி ஏன் குறையுது? ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். இன்டர்னல் ஃபேக்டரும் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இருக்கு. ஸோ மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்? டேம்பிங்னா ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட். எது உள்ள? ஆசிலேட்டிங் சிஸ்டம் உள்ள. எதனால நடக்குது? லாஸ் ஆஃப் எனர்ஜி பொதுவா சொல்லலாம். சரி, அப்ப பாருங்க, ஆம்ப்ளிடியூட் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருது. இது டேம்பிங். இது ஒன் ஆஃப் த கிராஃப். அடுத்தது பாருங்க, ஆம்ப்ளிடியூட் முதல்ல வந்து இப்படி இருந்துச்சு, இப்ப இங்க 10னா இங்க 10, இங்க 10 இங்க 9, அந்த மாதிரி குறையாது. டேக் நோட். அப்புறம் இங்க ஒரு 5ன்னு வச்சுக்கிங்க, இங்க ஒரு 5, அப்புறம் இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, அந்த மாதிரி குறையும். அப்ப அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை தான் டேம்பிங்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னது? ஆம்ப்ளிடியூட் தான் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே, ரைட். டியூரிங் டேம்பிங் ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆனா டேம்பிங் அப்ப வந்து ஃப்ரீக்வன்சி மாறாது. ஓகே, while the oscillating amplitude decreases. ஃப்ரீக்வன்சினா புரியுதுல? அதோட டைம் மாறாது. அதோட டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் மாறாது. பீரியட் மாறாதனால, பீரியட் சேமா இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சியும் சேமா இருக்கு. அதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சியை மாத்தி விட்டுறாதீங்க.
சரி, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க டம்பிங்கில் என்ன மாற்றம் வருது. டம்பிங்கில் வந்து frequency does not change, amplitude decreasing. ஓகே, சரி. அப்போ அந்த எதனால amplitude டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு பொதுவாக சொன்னோம். அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆசிலேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ் எனர்ஜி டியூ டு சில சமயம் எக்ஸ்டர்னல் டம்பிங்னால வந்து ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வரலாம். சில சமயம் இன்டர்னல் டம்பிங்னால. எக்ஸ்டர்னல்னா வெளி ஃபேக்டர். வெளினா என்னது? காற்று. நான் சொன்னல காற்று தான் ப்ராப்ளமே. ஓகே, ஆசிலேட்டிங் சிஸ்டம் லூசஸ் எனர்ஜி டு ஓவர்கம் ஃப்ரிக்ஷன் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ட். ஓகே, அந்த ஃப்ரிக்ஷன் ஏர் ரெசிஸ்டன்னை வந்து ஓவர் கம் பண்ணும்போது எனர்ஜியை லாஸ் பண்ணிடுது. எனர்ஜியை லாஸ் பண்ணிருச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் வந்து ஆசிலேட்டிங் சிஸ்டம், அதாவது அதோட எட்டம் அந்த மாதிரி போகிறோம், பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி போகிறோம். ஆசிலேட்டிங் சிஸ்டம் லோசஸ் எனர்ஜி பிகாஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரெஷன் போயிட்டு வருது. அப்போ அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் அண்ட் கம்ப்ரெஸ் பண்ணனால அந்த particles will lose some of the energy. Okay, by the effect of damping can be overcome. இப்போ ஒரு பாயான் வந்து ஆட்டி விட்டீங்க, அது அப்படியே மங்கிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அந்த பாயானை வந்து பழைய மாதிரி ஓடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு புஷ் கொடுப்பீங்க. ரெண்டாவதா நீங்கள் கொடுக்குறீங்களா இந்த புஷ், அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் கொடுத்தீங்கன்னா டம்பிங்கை ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா நீங்க அந்த இழந்த எனர்ஜியை நீங்க உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் மூலமா கொடுக்குறீங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே. இது ஏன் பெரிய விஷயமா சயின்டிஃபிக்கா போடுறாங்கன்னு கேட்காதீங்க. இதை நீங்க கத்துக்கணும் முதல்ல. ஓகே, the effect of damping can be overcome by applying periodical external force. ஏன் periodical அப்படி போட்டிருக்காங்கன்னா அப்பப்ப. இப்போ என்னது, அந்த பாயான் நிக்க போதா டக்குன்னு ஒரு பாயான் நிக்க போதா டக்குன்னு ஒரு எனக்கு பார்த்தா டக்குன்னு. அப்போ பீரியாடிக்கலி அப்படி டைம் டு டைம், அதான் பீரியாடிக்கோட அர்த்தம். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா effect of damping can be overcome. பீரியாடிக் ஃபார்ஸ் நான் சொல்லிட்டேன்ல. பீரியாடிக் ஃபார்ஸ்னா every 2 செகண்ட் ஒரு புஷ், every 3 செகண்ட் ஒரு புஷ், அந்த மாதிரி. இஸ் a force which act at a specific time interval. Periodic force does not act continuously. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் புஷ் இல்லை, எத்தனையோ ஒரு செகண்ட்க்கு ஒரு வாட்டி ஒரு புஷ், அந்த மாதிரி. ஓகே, எனிவே த பீரியாடிக் எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் எதனால வந்து டம்பிங் ஓவர் கம் பண்ண முடியுதுன்னா, நம்ம கொடுக்குற ஃபார்ஸ் வந்து அந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, நம்மகிட்டேருந்து அந்த ஆசிலேட்டிங் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால அதோட இழந்த எனர்ஜி அதனால கிடைச்சதுனால அதோட ஆம்ப்ளிடியூட் திருப்பி பண்ணுது. ஓகேயா, த பீரியாடிக் எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி இன்டு த ஆசிலேட்டிங் சிஸ்டம் டு ரிப்ளேஸ் த எனர்ஜி லாஸ். ஸோ அதனால அந்த சிஸ்டம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாஸ்ட் ஆசிலேஷன். ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குற எனர்ஜி மூலமா அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டு இருக்கிற ஆசிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஓகே, ரைட். இவ்வளோதான் டம்பிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, டம்பிங் பற்றி எல்லாமே பேசியாச்சு. கிராஃப் வரைய சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, டிராவிங் கிராஃப். இதில் என்ன முக்கியம்னா டிராவிங் கிராஃப் முக்கியம். இந்த இடம் ஃப்ரீக்வன்சி மாறாதுன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபெக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் டம்பிங்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வருது. இன்டர்னல் டம்பிங்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரெஷன் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் இன்சைட் த சிஸ்டம்னால வருது. அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் டம்பிங் ரொம்ப முக்கியம். ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட் இன் ஆசிலேட்டிங் சிஸ்டம் டியூ டு லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, சரி. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து ரெசோனன்ஸ். ஓகே, நீங்கள் தெரியல, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. See here. ஓகே, இப்போ வந்து ஒரு சிங்கர் அவர் பாட்டு பாடுறாரு ஒரு கிளாஸ் முன்னாடி. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த கிளாஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, சரி. இந்த சீன் மட்டும் இன்னொரு வாட்டி பாருங்க.
சரி. ஈஸ்வர், என்ன நடந்துச்சு? So the grass is breaks. எப்படி பிரேக் ஆகுனுச்சு? அவரோட சத்தத்துல பிரேக் ஆயிடுச்சு. சத்தத்துல பிரேக் ஆச்சு. அப்ப நம்மளும் தான் வீட்டுல காத்து காத்து கத்துறோம். வீட்டுல இல்ல, கண்ணாடி கூட கிராக் ஆக மாட்டேது. ஏன்? I don't know, sir. துர்கேஸ்வரன், வாட் இஸ் யோர் ஐடியா? எனக்கும் சத்தத்தினால தான் உடஞ்சிச்சுன்னு தோணுது சார். சத்தத்தால உடஞ்சிச்சு. ஓகே, ரைட். லிவாஷினி? சேம் சார். சேம். எதுவுமே பேசாம வரும் சேம்னு சொல்லிடுவோம். நிறைய கேள்வி கேட்க மாட்டாங்க நினைச்சியோ? நோ. ஓகே. சரி, இப்ப அந்த முதல்ல அந்த கிளாஸோட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு மாதிரி, இது வந்து சயின்ஸ் கதை அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் போரிங்கா. பரவாயில்ல, பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த கிளாஸ் இருந்துச்சுல. ஓகே, கிளாஸ் இதுதான். ஓகே, இப்ப எல்லா பொருளுக்குமே நல்லா யோசிங்க. எல்லா பொருளுக்குமே ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். என்ன இருக்கும்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஏன்னா இப்ப எல்லா பொருள்லயுமே பார்ட்டிகல்ஸ் இருக்கு தானே. இப்ப இந்த கிளாஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் யோசிங்க. ஓகே, இந்த இந்த அதுங்க பாட்டுட்டு ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதுங்களுக்குள்ளார ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். என்ன இருக்கும்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரி, இப்ப ஒருத்தன் பாடுறான் தானே. ஒருத்தன் பாடுறான். ஓகே, அவனோட பாட்டு என்ன பண்றாங்க, இவன் பாடுறான்ல அந்த பாட்டு, அவன் நார்மலா பாடலாம். ஆனா அவன் என்ன பண்றான், இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி லெட்ஸே வந்து ஏன்னு வச்சுக்கிங்களேன். அவன் வந்து அவனோட நேச்சுரலா பாடுறத விட்டுட்டு அவன் என்ன பண்றான், இது ஏல தானே வைப்ரேட் ஆகுது. நார்மலாவே அதுங்களுக்குள்ளார பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கைனெட்டிக் தியரி ஆஃப் மேட்டர். அப்ப இவன் என்ன பண்றான், அந்த பாட்டு பாடும் போது அந்த ஃப்ரீக்வன்சியை ஏக்கு மாத்துறான். எப்படி மாத்துறான்னா, அது பிராக்டிஸ் எடுக்கணும். ஓகே, பிராக்டிஸ் எடுக்கிறான். அப்ப இந்த ஏவும் அந்த ஏவும் அதோட எப்ப வந்து இந்த சவுண்ட் வந்து இந்த அதோட ஃப்ரீக்வன்சியும் இதோட ஃப்ரீக்வன்சியும் சேம் ஆகுதோ, அப்ப என்ன நடக்கும்னா ரெசோனன்ஸ்னு ஒரு ஃபெனோமெனா நடக்கும். அப்படின்னா என்னது? டம்பிங்னா என்னது? ஆம்ப்ளிடியூட் குறையிறது தானே. இது வந்து ஆம்ப்ளிடியூட் பெருசாகுறது. ஆம்ப்ளிடியூட் பெருசாகுதுன்னா என்ன அர்த்தம்? ஆம்ப்ளிடியூட்னா எனர்ஜி மாதிரி நினைச்சுக்கிங்க. இப்ப ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி டிக்ரீசிங். அப்ப ஆம்ப்ளிடியூட் ஏறுதுன்னா என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி? அதுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு எனர்ஜி. இதை நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து மேக்சிமம் ஆகுது. ஆம்ப்ளிடியூட் வந்து அப்போ இதுங்க வந்து பயங்கரமா அப்புறம் அங்கேயும் இங்கேயும் மோத ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த எனர்ஜியை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல அந்த கிளாஸ் பிரேக் ஆயிருது. இதை தான் நம்ம ரெசோனன்ஸ்னு சொல்றோம். ஓகேயா? பிசிக் வந்து இந்த மாதிரி தான். ஒரு விஷயத்தை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். ஒரு விஷயத்தை இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது. ஓகே, இதே மாதிரி தான் வந்து இது உண்மையா நடந்த சம்பவம். இப்ப நம்ம பினாங் பாலம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு நாடு எனக்கு சரியா தெரியல, அந்த பாலத்துல வந்து இவனுங்க அஸ்கார்லாம் வந்து மார்ச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அந்த அன்னைக்கு. இது உண்மையா நடந்த கதை. எல்லா அஸ்காரும் மார்ச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அன்னைக்குன்னு பார்த்துட்டு. என்ன ஆகுதுன்னா, அப்ப மார்ச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது ஹிஸ்டரியில நடந்த கதை. இப்ப இந்த 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 ஜம்பாத்தானுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல. அப்ப அன்னைக்கு அடிச்ச காத்து அடிக்குது. யாரும் ஒண்ணும் பண்ணல, சும்மா காத்து. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காத்துனால என்ன செய்ய முடியும்னு. காத்து என்ன பண்ணிச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி லெட்ஸ் சே பில வந்து வைப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அடிச்ச காத்தும் பிக்கு வைப்ரேட் பண்ணுது. எப்ப நம்ம வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு விஷயத்த இன்னொரு பொருளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவல் பண்ணி நம்ம வச்சிருக்கோமோ என்ன ஆகும்? ஆம்ப்ளிடியூட் மேக்சிமம் ஆகும். அதை என்னன்னு சொல்லுவோம்? ரெசோனன்ஸ்னு சொல்லுவோம். ரெசோனன்ஸ் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இஃபெக்ட் நடக்கும். என்ன ஆச்சு? இந்த ஜம்பாத்தான் அப்படியே விழுந்துருச்சு. ஓகேயா? சரி, அது அந்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். என்னது காமெண்ட்லாம்? ஓகே, அது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
அனிமேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிக்காப்பாக புரியும். இதெல்லாம் நிறையா நான் தேடி என்னது வீடியோ காட்டினேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ரெசோனன்ஸ் பிரீச் கொலாப்ஸ்ன்னு தட்டுறேன். ஷார்ட்டான வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். இது 4 நிமிஷம் அம்மா வேணாம், 5 நிமிஷம் ஷார்ட் வீடியோ இருங்க. ஓகே, சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியுது. சரி இருங்க, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷுவலாக உங்களுக்கு ஃபிசிக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணும். என்ன புதுசு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கம் போயிட்டா, இங்கே என்னமோ சின்னதாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, அதுக்கு பேர் தக்கோமா பிரிட்ஜ். ஓகே, அதுக்கு பேர் தக்கோமா பிரிட்ஜ். Tacoma Bridge, Washington, opened only a few months ago, was built at a cost of over $6 million. But misfortune overtakes the great structure. These are some of the most amazing pictures ever recorded by a newsreel. The actual collapse of the world's third largest suspension bridge. Only a 35-mile-an-hour wind is blowing, but this apparently sets up a rhythmic swinging of the bridge. ஓகே, அந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறாங்க. அந்த wind blowing சொல்லுவாங்க பாருங்க, நோட் பண்ணுங்க மறுபடியும். 35-mile-an-hour wind is blowing, but this apparently sets up a rhythmic swinging of the bridge, which increases with each swing. Finally, the swinging road and the suspension cables give way and plunge into the water below. Fortunately, the only casualties were a car stalled on the bridge and a dog. ஓகே, நான் சொன்னது வந்து இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும். இன்னொரு சம்பவம் நடக்கும். அது வந்து ஆர்மி மார்ச்சிங் பண்ணும்போது நடக்கும். ரெண்டுத்துலையுமே வந்து ஒரே விஷயம் தான். அந்த வின் வந்து ப்ளோ பண்ணும்போது அவங்க அந்த மார்ச்சிங் பண்ண ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்து என்ன பண்ணும், அந்த ஜம்பாத்தானில் இருக்கிற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட ஈக்குவல் ஆயிரும். அதுதான் ரெசோனன்ஸ். இந்த மாதிரி தான் வந்து காற்று அடித்து ஜம்பாத்தான் உழுவுமான்னு கேட்காதீங்க, உழுவும். அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு சமமாகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தால் தானே நம்மளால வந்து என்னது ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே ரைட், சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, பேக் டு திஸ் ஒன். இப்போ உங்களுக்கு ஓரளவு டெம்பிங் பற்றின விஷயங்களும் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த டெம்பிங் ரெசோனன்ஸை பார்க்கலாம். ஓகே, என்னடா இது முடிஞ்சிடும். ஓகே ஓகே, ரெசோனன்ஸ் நம்ம கற்றுக்கணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஞாபகம் இருக்கா? நம்ம அதை உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டிங் சிஸ்டம் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ். இப்போ ஒரு கயிறு இருக்குன்னா அதுக்குள்ளார இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்விங் பண்ணிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேச்சுரலாக, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ். ஓகே, ரெசோனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, when a periodic force is applied to an oscillating system at its natural frequency. இதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நீ எக்ஸ்டர்னல் ஃபார்ஸ் வைக்கிறல, அந்த ஃபார்ஸும் வந்து அதே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா, when a periodic force is applied on oscillating system at its natural frequency, the system oscillate with its natural frequency. I think okay, ஒன்று அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். the system oscillate will with maximum amplitude. என்ன ஆகும், அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக வைக்கிற ஃபார்ஸ் வந்து அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா amplitude akan menjadi maximum. ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க.
டியூனிங் ஃபாக் P இருக்குல்ல அண்ட் Q ரெண்டுமே ஒரு டியூனிங் ஃபாக் தான். ஓகே, ரெண்டுத்துமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா when tuning P is hit with hammer or gong, hit as force tuning force Q to vibrates in resonance of with P. So tuning fork P transfer energy to Q, then the tuning fork Q vibrates with maximum amplitude. இப்போ பக்கம் பக்கம் இந்த மாதிரி ரெண்டு ஒரே மாதிரியான டியூனிங் ஃபாக் வைக்கிறோம். இதுல ஒரு அடி அடிக்கிறோம். ஓகேயா, இதுல ஒரு அடி அடிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து வைப்ரேட் பண்ணும்ல. ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி பாருங்க. ஏன்னா பக்கம் பக்கமா ஒரே ஃப்ரீக்வன்சியில் வச்சிருக்கோம்ல, அப்போ நம்ம அடிக்கும் போது அதே ஃப்ரீக்வன்சி, அப்போ அது வைப்ரேட் பண்ணி வெளியாகும் போது இந்த டியூனிங் ஃபாக்கோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் இதுகிட்ட இருக்கிற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவல் ஆகுதுல. அப்போ என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகி இவர் அதிர ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ கீ பாயிண்ட், tuning fork P and Q have same frequency. When tuning fork P is hit with hammer, it has forced tuning fork Q to vibrate in resonance with P. எப்படி நடக்குது, tuning fork P transfer energy to Q vibrate with maximum amplitude. எப்பவுமே இந்த maximum amplitude வார்த்தை இருக்கணும் ரெசோனன்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதே மாதிரி இப்ப பாருங்க X A B C D E F இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஹீட் பண்ண விட்டேன்னு வச்சுக்கிங்களேன், இப்படி சும்மா அப்படியே ஸ்விங் பண்ண விட்டேன்னு வச்சுக்கிங்களேன், யார் வந்து ரொம்ப நிறைய ஆசிலேட் பண்ணுவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட யார் சேம் லெங்த் கூட இருக்காங்களோ அவன் தான். இப்போ எக்ஸும் டியும் வந்து ஒரே லெங்தா தானே இருக்கு. அப்பனா இவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் அவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஒன்று. அப்போ இப்போ நீ அதில் ஃபோர்ஸ் வச்சு அடிச்சேன்னா இப்போ ரெண்டு பேரோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தான், புரியுதா? இப்போ இவனுக்கு ஒரு ஃபார்ஸ் கொடுத்தேன்னா ரெண்டு பேரோட இவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் தானே அவன் இருக்கான். அப்போ என்ன ஆகும், இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், அதனால இது ஸ்விங் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேயா, ஸோ when X oscillate, it transfer all the energy to all pendulum, causing them oscillate. எல்லாமே oscillate பண்ணும். ஆனா D இருக்குல்ல, length of string D equal to X. அப்படின்னா என்ன அர்த்தம், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி of X is equal to D. So அதனால என்ன ஆகும், X forces D to oscillate in resonance with X, or நீங்க அதை மாத்தி to oscillate with the same frequency as X அப்படி கூட போடலாம். ஸோ அதனால என்ன ஆகும், pendulum D oscillate with the largest amplitude. ஓகே, சரி, வேற எங்கெங்கெல்லாம் ரெசோனன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கீதார் ப்ரொடியூஸ் லவுட் சவுண்ட் இருக்குல்ல, அதுவே ஒரு ரெசோனன்ஸ் தான். ஏன்னா ரெசோனன்ஸ்னா என்னது, ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம். கீதார்னால அவ்வளோ சத்தம் உருவாக்க முடியுதுன்னா அதான் காரணம். சரி, எப்படி, when the vibrating string forces air particle inside the box, okay, to vibrate at the same natural frequency of the string. ஓகேயா, இப்போ யாரு சம்பவம்னா ஸ்ட்ரிங்க்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கு, ரைட்டா? அப்போ அந்த பாக்ஸில் வந்து வேற வேற ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அப்போ இவர் வைப்ரேட் ஆகி இவர் போய்ட்டு அந்த வைப்ரேஷன் இங்கே செலுத்த இது என்ன பண்ணும், சத்தமாக அந்த சவுண்டை வெளியாக்கி கொடுக்கும். ஸோ த sound box vibrate with the strings and set more air particles to vibrate. அந்த அதிர்வு வந்து இன்னும் அதிகமாகும், thus producing the loud sound. ஓகே, அதே மாதிரி கொலாப்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் பார்க்கலாம். தொக்கோமா பிரிட்ஜ் நம்ம பார்த்தோம்ல. ஓகே, the movement of wind might have same frequency as the natural frequency of the vibration of the bridge. நம்ம சொன்னல, இப்போ பிரிட்ஜுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், நம்ம வின் காத்து போதில் அதுக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். அதனால என்ன ஆகும், as a result resonance occur. So the action of wind caused the bridge to vibrate with large amplitude and make it collapse. For example, a bridge can collapse when the amplitude of vibration increases as a result of resonance, such as Tacoma Narrow Bridge in USA 1949 நடந்தது. அதே மாதிரி தான் நம்மளோட ரேடியோவில் டியூனர்
அந்த இது FM AM நம்ம இது பண்ணுவோம்ல, அதுவும் அப்படித்தான். The tuner in radio or TV enable you to select the program you are interested in. அது மட்டும் என்ன செய்றீங்க, அதுவும் ரெசனன்ஸ் தான். இப்ப THR ராகா 99.30 அவன் செட் பண்ணி வச்சிருக்கான் இந்த இதை. உன்னோட ரேடியோயும் நீ வந்து அந்த என்ன பண்ற, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து மாத்தி 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 until you reach 99.30. ஓகே, அப்போ வந்து amplitude மேக்ஸிமம் ஆகும். அவன் என்ன சேனல்ல வெளியாக்குறானோ உன்னோட ரேடியோல பாடும். இதெல்லாம் ரெசனன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. The frequency of circuit or in the tuner is adjusted, correct not, until it achieves same frequency as the natural frequency transmitted by the particular station. As a result, resonance occur. So strong electrical signal produced. That's why you can hear the radio. அதே மாதிரி opera singer can break a wine glass. அத பாத்தீங்களா? If she sing with the soprano voice. Soprano voice na high frequency voice. அந்த frequency எந்த அளவுக்கு ஹையா இருக்கணும், அந்த கிளாஸோட நேச்சுரல் frequencyக்கு ஈக்குவலா இருக்கணும். The glass of the wall vibrate with the large amplitude and resonate and causing the glass to break. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதான் ரெசனன்ஸ். ஸோ உங்களுக்கு டேம்பிங் சொல்லி கொடுத்துட்டேன், ரெசனன்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்கராங் அந்த பேப்பர் 1 வந்து நீங்க செஞ்சு வைக்கணும். ஐ வாண்ட் யூ டு டூ த பேப்பர் 2 டைப். எல்லாம் பாசிய கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே லேட்டஸ்ட் கொஸ்டின் இல்லை, எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்க சக்கு சக்குன்னு செய்யற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஐ வாண்ட் டு டூ ஆல் த பாசிய கொஸ்டின்ல. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கத்துக்கிட்டாலே போதும், ஏன்னா இது வந்து கஷ்டமான சாப்டர் கிடையாது. ஓகே, கொஸ்டின் 1 until கொஸ்டின் 6 எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிருங்க. ஓகே, நான் ஒரு கட்டம் வந்தோடனே ஐ வில் ஸ்டார்ட். கொஸ்டின் 1 until கொஸ்டின் 6 எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யுங்க. நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, அதாவது நீங்கள் செஞ்சிட்டீங்களோ இல்லையோ உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் தான். ஓகே, அப்போ நீங்கள் ஆன் த ஸ்பாட் ஜவாப் பண்ணுற மாதிரி வேணாம், நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். 6:10 6:25 ஆரம்பிங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து 2007 கொஸ்டின் 1. Diagram 1 show a vibrating tuning fork producing sound wave in air. ஓகே, நீங்க பார்க்கலாம் அது வைப்ரேட் பண்றது. ஸோ சவுண்ட் வேவ் வந்து மேடு பள்ளமா இருக்காது, மேடு பள்ளமா இருக்கிறது வந்து பொதுவாக வந்து வாட்டர் வேவ் சொல்லுவோம், ரைட்டா, கிராஷ் அண்ட் த்ரா. ஆனால் சவுண்ட் வேவ் வந்து எப்படி இருக்கும், கம்ப்ரெஷன் தென் ரேஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் தென் ரேஃபேக்ஷன். ஓகே, ஓகே, நம்பர் 1. ஓகே, we start from ladies first lah. Livashini. Yes, sir. Okay, first sir, sound wave Is a longitudinal wave. Okay, sound wave is a longitudinal wave. Yes, correct. Sound wave வந்து ஒரு longitudinal wave. Okay, அடுத்தது B1. Ishwar, name the region X. Sir, lambda. Lambda. இது Lambda, lambda. lambda இல்லடா டேய், இப்பதானே சொன்னேன் இது compression, இது rarefaction. Oh, அந்த region என்ன region கேக்குறாங்க. ஓகேயா, அது இதோட நேம் தான் மறக்கும், அதான் lambda. அது பேர் compression. Okay, அடுத்தது mark one distance which is equal to the wavelength of the sound wave. I use the symbol lambda. So எப்படி போடணும், ருத்ரேஸ்வரன் துர்கேஸ்வரன். சார் அதே அந்த 3 லைன் சார், சேம் 3 லைன் அந்த வரிசையிலே. குட். இப்படி நம்ம சொல்லலாம், ஒரு கம்ப்ரெஷன் ஏரியாலேருந்து இன்னொரு கம்ப்ரெஷன் ஏரியா பக்கம் பக்கம் இருக்கணும், அதை தான் நம்ம லம்டான் போட முடியும். அல்லது ஒரு ரேஃப்ராக்ஷன் ஏரியாவும் ஒரு ரேஃப்ராக்ஷன் ஏரியாவும் லம்டான் போடலாம். இல்லாட்டியும் இந்த கம்ப்ரெஷனும் இந்த கம்ப்ரெஷனும் சேர்த்து லம்டான் போடலாம். ஓகே, பக்கம் பக்கம் இருக்கணும், ஸ்கிப் பண்ணிலாம் போடக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ அதை லேபிள் பண்ணியாச்சு. அடுத்த கேள்வி, பேக் டு லிவா. The tuning fork in diagram 1 vibrates in water. What happened to the speed of the sound? Decreases. Decreases. Mm. Why?
Because in the water, எது கூட ரிலேட் பண்ணலாம் அத? the energy transfer. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். சரி, அப்ப எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த ஸ்பீட் வந்து என்ன ஆகும்? Speed of the Decrease. sound. Okay, the tuning fork in diagram 1 vibrates in water. வைப்ரேட் பண்ணுதுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி பண்ணுது தானே, ஸோ அதனால ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 2008ல் உள்ள கொஸ்டின். ஓகே, அப்போ ஒரு என்னது ஒரு ஸ்லிங்கி ஸ்ப்ரிங் மூவ் லெஃப்ட் டு ரைட், ஒரு இடத்துலேருந்து இப்படி இது பண்ணுறாங்க. ஓகே, now continue. I'm sir. The wave produce. The wave produce transverse wave. எஸ், இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், ஏன்னா கிராஷ் த்ரோ நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, மறுபடியும் துர்கேஸ்வரன் எந்த இடத்துல எக்ஸ் போடணும்? கிராஷ் ஆஃப் த வேவ். சார் நான் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு அந்த டார்க் ஸ்பாட் இருக்கலாம் வச்சேன் சார். இங்கயா? இல்ல இந்த சைடு, தி சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கயா? யா, சம்வேர் தேர். ஓகே, கிராஷ்னா வந்து மேடு பாருங்க, அதனால இங்க போடலாம், இங்க போடலாம், இங்க போடலாம், ஈவன் இங்கேயும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பட் புட் ஒன் எனி ஒன்ல. ஓகே, அடுத்த கேள்வி. சக் சக்குன்னு டிக் டர்ன் பண்ணி செய்யுங்க. லிவா. The direction of the hand movement is perpendicular to the direction of the wave movement. Okay, yes, direction of hand, இது வந்து transverse wave. Transverse wave na perpendicular, right? Okay, அடுத்த கேள்வி. What is transferred by the wave? So energy. Energy, yes. Okay, அடுத்த கேள்வி 2010. இது வந்து என்னது இது பார்க்கலாம். Diagram 2.1 show the loaded spring oscillating vertically in water. The oscillating system experiences damping. Okay, damping ஓட கேள்வி இது. Alright, சரி பார்க்கலாம். அப்போ அந்த ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம வந்து ஒரு தண்ணி உள்ள போடுறோம். அப்போ அது வைப்ரேட் வந்து அவ்வளோ ஆகாது, ரைட்டா இல்லையா? அதோட ஆசிலேஷன் வந்து தடைப்பட்டுரும். சரி, அப்போ நீங்கள் பாருங்க, இதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்பாடா. ஓகே, அது மாறாது. அதோட டைம் பாருங்க, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு 0.4 தானே, அடுத்த கம்ப்ளீட் ஆசிலேஷனும் 0.4 தான் வரும் பாருங்க, 0.8. அடுத்தது கம்ப்ளீட். அப்போ இதுல என்ன தெரியுது? பீரியட் மாறல. இதுதான் சொல்றது, பீரியட் மாறல, ஃப்ரீக்வன்சியும் மாறாது, அதுதான் நான் சொல்றோம். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கண்டினியூ. யார் ஒருத்தன்? So damping is a situation when the amplitude of the oscillation decreases. Yes, amplitude is decreases. Okay, next question. State one reason why damping occurs in the oscillating system due to loss of energy. Loss of energy. Okay, அடுத்தது. Based on diagram 2.2, state the period of the oscillation. The 1.2. 1.2 அடி வாங்க போற நீனு, எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன்னா மேல கீழே நின்பாட்டிருச்சு, இதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். அன்னைக்கு நான் அதான் சொல்லி கொடுத்தேன். ஸோ why today you cannot do 0.4 second. ஓகே, அப்ப ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வரும்? அடுத்தாலு. So 2.5. 2.5, yes. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 ஓவர் என்னது 1 ஓவர் பீரியட். ஸோ 1 ஓவர் 0.4 வந்து ஆக்சுவலி 2.5 வருது. ஓகே, அதனால 2.5 ஹெர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். What will happen to the period of the oscillating system when a heavy load is used? Increases. Why? Because the load heavy. என்னம்மா? The load is heavy.
இப்போ ஹெவியர் லோட் போட்டுட்டு பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னு கேட்டால் திருப்பி ஹெவியர் லோடுன்ற இது என்ன காரணம்? ஸோ ஹெவியர் லோட் ஸோ வாட் இப்போ இதை ஹெவியாக ஆக்கணும்னா அது அது வந்து மெதுவாக நவரும் ஆமாவா இல்லையா? அதனால it will take a longer time to make one complete oscillation. அதான் அதோட ரீசன். ஓகே, ஸோ பீரியட் வந்து will increase. இப்போ லைட் வெயிட்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். ஹெவியாக இருந்துச்சுன்னா மெதுவாக ஒரு சைடு ஏறிட்டு மெதுவாக ஒரு சைடு இறங்கும். ஸோ அதுதானே பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னது ரெசோனன்ஸ்லாம். Diagram 4.1 show 6 pendulum with different length being tied to a thread. Okay, pendulum X is oscillated at a frequency 2 Hz. Other pendulums start to oscillate due to oscillation of pendulum X. இதை சுற்றி விட்டோன்னே மற்றதும் வந்து oscillate பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. Okay, my question is, which pendulum will oscillate with the maximum amplitude? Next person. Sir, M. Yeah. ஓகே, M கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்து அது ஓகே எதனாலன்னு அவங்க இது ரீசன் நீங்க சொல்லுங்க. ஓகே, இது என்னது M மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து M. என்ன அது பேரு? பெண்டுலம் பாப்பா, பெண்டுலம் M. ஓகே, நெக்ஸ்ட் ரீசன். Give one reason. Pendulum M has equal length of string as pendulum X. ஸோ அது வந்து 2-3 மார்க்ஸ்னா நீ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே மார்க்னா எனக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஏன்னா M இஸ் இப்போ யார் ஃபாஸ் பண்றா? X தான் வந்து ஃபாஸ் பண்ணுது, ரைட்டா? இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில அது ஃபாஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண வைக்குது, அதை ஆசிலேட் பண்ண வைக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அது எப்படி எழுதணும்னு முறை சொல்லி கொடுக்குறேன். M is forced to oscillate. யார் ஆசிலேட் பண்றா? M. Forced to oscillate at its natural frequency. When you force something to oscillate its natural frequency and the amplitude become maximum. Okay, what is the phenomena name? Next person. Resonance. Resonance. Good. அடுத்த கேள்வி. Calculate the period of oscillation of pendulum X. Yes? Sir, I didn't do it, sir. It's okay. Tell me the formula. Formula. You don't know. அவங்க என்ன கேக்குறாங்க? பீரியட்னா t equal to 1/f. frequency இல்லையா? 2. அப்புறம் ஸோ எவ்வளோ வரும்? 0.5. என்ன யூனிட் போடணும்? செகண்ட். ஏன்னா இது பீரியட். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது. Pendulum X will stop oscillating after a few minutes. Sketch the displacement time graph to show the damping process. இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இதை முறையாக வரையணும்னு காட்டுறேன் பாருங்க. அதோட தீ வந்து மாறக்கூடாது கைஸ். அதோட தீ வந்து மாறக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை அழகாக பிரித்து வச்சுக்கிங்க. ஓகே, சொந்தம் நான் இப்படி ஒரு 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 3 செட் காட்டலான்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். 1 2 3 4 5 6. ரொம்ப ஓடிடுச்சு. 6. ஓகே, முதல்ல நான் இவ்வளோ தூரம் எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நான் அவ்வளோ தூரம் எடுக்கணும். ரொம்ப தூரமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகேரா, நான் எப்படி இதெல்லாம் வந்து அகா பண்ணி தான் வரையணும். ஏன்னா டம்பிங் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். இங்கே வருது இல்லை போய்க்குறா. ஓகே, அப்போ முதல்ல வந்து அழகா இப்படி வந்துருங்க. ஓகே, ரெண்டாவது வந்து கொஞ்சம் குறைங்க.
நான் கை வச்சு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி லெவலில் தான் கொண்டு வரேன். அதே மாதிரி ஓகே. அப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதா ரொம்ப ஓடிடுச்சு. முடிஞ்சிடுச்சு. அழகான டம்பிங்கு இதாயிருச்சு. கிராஃப் மேபி அழகானது இல்லை. ஓகே. ஸோ நீங்களும் அதே மாதிரி இதெல்லாம் அழைச்சிடணும். ஆனால் ஃப்ரீக்குவன்சி மாறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் காட்டணும். ஃப்ரீக்குவன்சி மாறினுச்சுன்னா சில பேர் எப்படி வரைவாங்கன்னா பாருங்களேன், நான் வரைஞ்சி காட்டுறேன். அவங்க இஷ்டத்துக்கு வரைவாங்க. எப்படி தெரியுமா? இப்படிலாம். ஓகே. இது பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். அடுத்த கம்ப்ளீட் ஆசிலேஷன் பாருங்க, இங்க முடியுது பாருங்க. பீரியட் சேமா இல்ல. பீரியட் சேமா இல்லைன்னா we won't give mark. ஓகே. அதனால தான் அதை அழகா பிரிச்சு செஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஓகே ரைட். அடுத்தது போலாம். ஓகே. அடுத்தது வந்து ஒரு ரிப்பல் டைம் கொஸ்டின். ஓகே. ரிப்பல் டைமோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ரைட். லெட்ஸ் see. Diagram 2 show a cross section of water in a ripple tank. Bright and dark region are formed on the screen. இது வந்து நீங்க ரிஃப்ளெக்ஷன்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ரிஃப்ளெக்ஷன்ல ஸோ இது கொஞ்சம் கூடியா வந்துருச்சு. சரி, முத கேள்வி. அப்ப நீங்க பாருங்க, கிராஷ்ல வர்ற அந்த லைட்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பிரைட் ஏரியாவா வருது. இது வந்து டார்க்கா மாறுது. ட்ரா. ஓகே. இது வந்து ரிப்பல் டைமோட அந்த சோரா காட்டுறாங்க. ஓகே. நவ தி क्वेश्चन. யாரோ டென். வாட் டைப் ஆஃப் வேவ் இஸ் திஸ் துர்கேஸ்வரன்? So electromagnetic wave. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இது வந்து வாட்டர் வேவ்ல. வாட்டர் வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கிடையாது. வாட்டர் வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கிடையாதுயா. என்ன சொல்லலாம்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். ஓகே. இல்ல ப்ரோக்ரெசிவ் வேவ்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் வேவ். இல்லாட்டியும் என்னது மெக்கானிக்கல் வேவ்னு சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா இட் ரிக்வயர் மீடியம் டு டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி. இல்லை எது சொன்னாலும் ஓகே தான். அடுத்தது ஆன் டயக்ராம் 2 complete the light ray that pass through one of the crash to show how bright region is produced. ஓகே. இது எப்படி வரும்னா ஓகே, நீங்க ரூலர் எடுத்து இது எடுத்து இதோ பாருங்க, அந்த இந்த இது கூட நேரா அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ட்ரால் அந்த மாதிரி ஆகாது. அழகா கேரா எனக்கு கரெக்டாக வர மாட்டுது. நீங்க எடுத்து இந்த அப்படி ஜாயின் பண்ணணும். நேரா இருக்கணும். அப்ப அது என்ன ஆகுதுன்னா கிராஷ்ல வந்து the energy is focused at one point. த்ரால் அப்படியே போயிருது. இதெல்லாம் நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னு நீங்க முழிக்காதீங்க. இதை வரப்போற சப் டாபிக். பிரச்சனை இல்லை, வேலை தெரிஞ்சுட்டீங்க. சரி, அடுத்த ஆளு லிவாஷினி. நான் முதல்ல லேபிள் பண்ணிக்கிறேன். லேபிள் யூசிங் லம்டா. அப்ப அது கிராஷ் டு கிராஷ் நீங்க ஒரு லம்டான்னு சொல்லலாம். இல்லாட்டியும் த்ரா டு த்ரா. சாரி, எங்கேயோ போயிடுச்சு. த்ரா இங்க தான் இருக்கா? ஓகே. த்ரா. ஐயா, த்ரா டு த்ரா. இதுவும் ஒரு லம்டா. ஓகே. ஏதாவது ஒரு சைட்ல மட்டும் சொல்லுங்க. இல்லாட்டியும் இந்த இடத்துல கூட நீங்க சொல்லலாம். பிரைட் டு பிரைட் ஒரு லம்டா, இல்லாட்டியும் டார்க் டு டார்க் ஒரு லம்டா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அப் டு யூ. சரி, அடுத்த கேள்வி லிவா. When the frequency of the water wave is increased, what happens to the wavelength of the water wave? Increases. சரி, இது வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். v equal to f lambda. frequency increase. frequency increaseனா லம்டாக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா டிக்ரீஸ்மா. டிக்ரீஸ் தான் சொன்னியா லிவா? No, sir, increase.
பார்த்து பதில் சொல்லணும். நம்ம பாட்டு நம்மளோ வாய்ஸ் செடாப்பா இருக்குன்னு இன்க்ரீஸ், வாய்ஸ் செடாப்பா இருக்கு டிக்ரீஸ் சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் புட் த ஈக்குவேஷன். எது ரெண்டும் கம்பேர் பண்றாங்க, ஃப்ரீக்வன்சியும் வேவ் லெங்கும். அப்ப அது ரெண்டு மட்டும் தனியா வைங்க. ஹுபுங்கான் டாராப்னா கண்டிப்பா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ லம்டா வந்து டிக்ரீசஸ். சரி, இந்த மாதிரி டைம்ல வந்து வேவ் ஸ்பீட் வேவ் என்ன ஆகும்? அடுத்தாலே sir, increases. இன்க்ரீசஸா? அடி வாங்க போற. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம்னா தி அதர் ஒன் should be Constant. constant. ஓகே, கான்ஸ்டன்ட். ரைட், அடுத்தது கடைசி கேள்வி. இதுவும் வந்து அந்த இதுதான், அந்த பிளம்பும் ஆரம்பத்துல பெருசா இருந்துச்சு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. இப்படி இருக்கணும். இதான் டம்பிங்கோட இது. டயக்ராம் 1 show a boy oscillating vertically and finally stop. Diagram 1.2 show the displacement time graph. Okay, அடுத்த ஆளு துர்கேஸ்வரன், what is the phenomena? Damping, sir. Damping. Okay, அடுத்த கேள்வி. State two reason causing amplitude of the oscillation decreases. Liva. Losing energy to overcome friction. Losing energy to overcome friction or Stretching and compression of the vibrating air particle. friction. ரெண்டாவது Stretching and compression of the vibrating. அதுவும் losing of energy due to என்ன stretching ஆமா? Stretching and compression of the vibrating particles. of vibrating particles in a system. Okay, இதான் அந்த external factor internal factor ரெண்டும் கேட்டாச்சு. ஓகே, அடுத்த கேள்வி துர்கேஸ்வரன் ஈஸ்வர். Based on the graph shown, what is the period of oscillation? So 1 second. 1 second. Yeah. சரி பார்க்கலாம் 1 செகண்ட் வருதானே. சரி, இப்ப இது வந்து என்னன்னா, இந்த கிராஃப் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும். ஏன் சொல்லுங்க, இது வந்து பாதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேயா, 0லேருந்து ஆரம்பிக்கல, 5லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்க ஆரம்பிச்சா எது எப்போ 1 ஆசிலேஷன் வரும்னா, இப்போ இங்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த மேடு வரைக்கும் இதான் 1 ஆசிலேஷன். இது அதான் 1 ஆசிலேஷன். இப்போ பாருங்க, ஓகேயா, இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். மொதல் 1 கம்ப்ளீட் சைக்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த மேடு வர்ற வரைக்கும். புரியுதா? அதே மாதிரி தான். இப்போ இப்படி எடுத்துட்டே பாருங்களேன். ஓகே, அப்ப இங்க முடியணும் பார்க்க போனா. இப்போ இங்க ஆரம்பிச்சா இங்க முடியணும். தெரியுதா? ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். அப்ப இங்க ஆரம்பிச்சா ஒன்னு தள்ளி ஆரம்பிச்சா நீயும் ஒன்னு தள்ளி தான் வரும். ஓகேயா? சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க முதல்ல எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து 0, இது 1, இது 2. எஸ், 1 செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? 1, sir. எஸ், 1/1. அதனால 1 என்னது யூனிட்? HZ. அது வந்து ஹெர்ட்ஸ். ஓகே, HZ ஹெர்ட்ஸ். ஓகே, குட். சரி, அப்புறம் இது வந்து சொந்தோ இந்த கேள்வி என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐ கேள்வி. ஓகே, ஸோ ஐ திங்க் ரிஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து இந்த கீதாரோட diagram 1.1 and 1.2 show the traces of sound wave on the screen of a cathode ray oscilloscope. cathode ray oscilloscope நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க சயின்ஸ் ஃபார்ம் 3ல. பாருங்க, அதோட வேவ் காட்டுறாங்க. ஓகே, you can see here. அப்ப என்னது, when guitar string of different thickness are plucked with the same displacement,
the sound wave that are heard have different slenderness. Okay, அப்ப இதுல எது திக்கா இருக்கு எது தின்னா இருக்குன்னே தெரியலையே. உனங்க வேற. சரி, first question, what is the type of sound wave? Sound waveக்கு வேற இதே இல்ல, கண்டிப்பா longitudinal wave சொல்லணும். அப்படி நீங்க progressive wave போட்டீங்கன்னா is still correct. Okay, using figure 11.1 11.2, compare the thickness of the guitar string. ரெண்டாவது வந்து trace of amplitude. மூணாவது வந்து trace of the frequency. And then relate thickness with the frequency. நாலாவது point, relate the frequency and the pitch. இந்த frequency pitchலாம் வந்து நீங்க form 2லயே படிச்சிட்டீங்களே. ஓகே, சரி, இதுல எது வந்து thicker string? I think ஓகே, இது பார்க்கணும் போல. அது பாருங்க, என்னடா இது. I think this one is the thicker one. Can you see? இது ரொம்ப திக்கா இருக்கு. இது பாருங்களேன், தின்னா தான் இருக்கு. இது தின்னா தான் இருக்கு. இது தின், இது திக். சரியா? ஓகே, இப்போ பார்க்கலாம். அவங்க கேட்குற ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் பாயிண்ட் ஃபார்ம்லேயே அடிக்கணும். இதை வச்சுக்கிட்டு என்னது பெருங்கான்லாம் எழுந்த தேவையில்லை. ஃபிசிக் வந்து பெருங்கான் பேஸ் இது பயாலஜி மாதிரி கிடையாது. ஓகே, முதல்ல கம்பேர் த திக்னஸ். இது எவ்வளோ ஃபன்னியான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு படத்தை பார்த்து எது திக்கா இருக்கு தின்னா இருக்கு அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குமா அந்த உலகத்தில்? ஃபிசிக் அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்குது உங்களுக்கு மார்க்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டயக்ராம் 1.2 வந்து திக்கராக இருக்குது, எதை நீங்கள் மையமாக வைக்க போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சொந்தம் நான் டயக்ராம் 1.2. அப்போ நம்ம எப்படி ஜவாப் பண்ணணும்னா, நீங்கள் காப்பி பேக் த ஸ்டேட்மெண்ட். திக்னஸ் ஆஃப் த கிட்டார் ஸ்ப்ரிங் ஓகே, திக்னஸ் ஆஃப் கிட்டார் ஸ்ட்ரிங் என்ன சொல்லுவாங்க, இஸ் higher in diagram 11.2 compared to comparison statement இருக்கணும், compared to diagram 11.1. ஓகே, ரெண்டாவது amplitude பார்க்கணும். amplitude ரெண்டுமே சேமாக தான் இருக்கா? 1 2 1 2 தான் இருக்கு. ஓகே, இருங்க ஒரு. ஹலோ அங்கிள், 7 மணிக்கு தான் அங்கிள் கிளாஸ் முடியும். நீங்கள் இதை செஞ்சு வைங்க. நான் கொஞ்சம் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. 8 minutes earlier. ஸோ நீங்கள் இதை செஞ்சு வைங்க. இந்த கீதாரை மாடிஃபை பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த பேப்பர் 1க்கு நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு போயிடுவேன். ஏதாவது சாலாவாக இருந்தீங்கன்னா அது மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ட்ரை டு டூ ஆல் த பேப்பர் 1 கொஸ்டின்ஸ். பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். நெக்ஸ்ட் வீக் வில் மசோ 6.2 and 6.3, 5.3 and 5.4. ஓகே.